முட்டல் நீர்வீழ்ச்சி. அதோட 2வது பகுதி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். சேலம் அருகில் இப்படிப்பட்ட ஒரு இடமா? ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சி. இந்த வீடியோ 2வது பகுதி வீடியோ. இங்க பார்த்தோன்னா படகு சவாரி, சிறுவர் பூங்கா இவை அனைத்துமே இங்கே இருக்கின்றது. இப்போ இது பார்த்தோன்னா நம்ம அந்த சிறுவர் பூங்கா அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் நம்ம வந்து விட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சிறுவர் பூங்காவோட கேட்டு. அங்கே சிலை வடிவில் செய்து கொண்டிருக்கின்ற காளை மாடு, ஒட்டகச்சிவிங்கி இவை எல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடிகின்றது. நடந்து செல்வதற்கென்று கல் புதைக்கப்பட்ட பாதைகளும் 2 பக்கமும் புல்வெளிகளும் அழகாக அமைத்திருக்கின்றார்கள். சிறுவர்கள் ஒரு நாள் முழுவதும் இங்கே என்ஜாய் பண்ணி விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்களும் இங்கே இடம்பெற்று இருக்கின்றது. இங்கே ஃபோட்டோஷூட் எடுப்பதற்கான ஒரு சிறந்த இடமாகவும் இந்த பார்க் அமைந்திருக்கின்றது. இப்போ பார்த்தோன்னா ஃபோட்டோஷூட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாப்கார்ன் இங்கே உள்ளே வந்து விற்கிறாங்க. இங்கே நம்ம வாங்கி சாப்பிடலாம். வாங்கி சாப்பிட்டு கொண்டு சிறுவர்களை எல்லாம் இங்கே விளையாட விட்டு நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். அழகான ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு தான் சொல்லணும். இங்கே நிறைய சிலை வடிவில் பறவைகளும் அன்னப்பறவைகளும் அழகாக சிலை வடிவில் செய்து காட்சிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்தது நம்ம இந்த பஜ்ஜி, போண்டா, மீன் இவையெல்லாம் வாங்கி கொண்டு இந்த பார்க்கில் சாப்பிடலாம். இங்கே அதுக்கெல்லாம் தடை இல்லை. இங்கே பார்த்தோன்னா எலிஃபண்ட் அமைத்து இருக்கின்றார்கள், யானை வடிவில் சிலை. இந்த சிலையை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த சிலையின் மேல் சிறுவர்கள், பெரியவர்கள் அமர்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கான காட்சிகளையும் இப்போ நம்ம இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்தது அதை முடித்துவிட்டு கொஞ்சம் சென்றோம் என்றால் இந்த பார்க் நடுவில் வனதேவதை மாரியம்மன் அப்படின்னு இருக்கக்கூடிய தெய்வத்தினையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. வனதேவதை கோயில்களை நம்ம இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இங்கே சிறியவர்கள் மட்டுமல்லாமல் பெரியவர்களும் விளையாடக்கூடிய ஒரு காட்சியினையும் நம்மால் இங்கே பார்க்க முடியும். பார்த்தோன்னா சிறியவர்கள் எல்லாம் மூஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மான் போன்ற சிலை அமைப்பு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு சிறுவன் கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கும் காட்சியினையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது. எல்லா சிறுவர்களும் ஆர்வத்தோடு விளையாடக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த சிறுவர் பூங்கா அமைந்து உள்ளது. ஃபேமிலியோட வரணும், அப்படி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா இது ஒரு சிறந்த இடங்க. இப்போ பார்க்குறோம் பெரியவங்க முதற்கொண்டு ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கும் காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகின்றது. பாருங்கள், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விளையாடி கொண்டு இருக்கின்றார்கள். இது எல்லாமே நம்மளால் இங்கே பார்க்க முடியும். ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடங்க. லீவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்கூல் லீவுன்னு விட்டாங்கன்னா பசங்களாயிட்டுன்னு நம்ம இங்கே ஒரு 110 கிலோமீட்டரில் ஒரு இடம் இருக்குன்னு பார்த்து ஒரு நல்ல இடம் தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா சறுக்கு மரம் விளையாடக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. பெரியவர்கள் முதல் கொண்டு நம்ம விளையாடுறத பார்க்குறோம். ஒரு சிறியவன் வந்து சறுக்கு மரம் விடும் காட்சிகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடிந்து கொண்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஜா தோட்டம், வண்ணத்து பூச்சி தோட்டம் என்றும் ஒரு இடங்கள் இருக்கின்றது. அது வண்ணத்து பூச்சி அந்த பூக்கள் செடிகள் மேல் அமைந்திருக்கும் காட்சிகள் இங்கே நம்மால் பார்க்க முடியும். நல்லா சுத்தமாக வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சிறுவர் பூங்காவை. இங்கே இதுதான் சிறுவர் பூங்கா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது வண்ணத்து பூச்சி பூங்கான்னு சொன்ன இடம். சிறியவர்கள்லாம் விளையாட கொண்டு வண்ணத்து பூச்சி பிடிக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. மழலைகள் விளையாடும் காட்சிகளையும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலைகள் அமைப்பையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. மயில் போன்ற சிலைகள் அமைப்பு எல்லாம் இங்கே அழகுபடுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஃபோட்டோஷூட் எடுப்பதற்கு என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இடம் போல் அமைந்துள்ளது. ஆமாங்க, நல்ல ஒரு சிறந்த இடம். இங்கே மரம் கொத்தி ஒரு மரத்தினை கொத்துவது போன்ற அமைப்பு காட்சிகளையும் இங்கே சிலை வடிவில் அமைத்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக படகு சவாரி. படகு சவாரி அந்த பார்க்கை ஒட்டியே அமைந்து உள்ளது. இப்போ அதோட என்ட்ரன்ஸ் கேட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ளே போகிறோம். இங்கே படகு சவாரிக்காக
வெயிட்டிங்கில் நிற்கின்றார்கள். அவர்களை பார்க்கப்படுகின்றது. ஓடம் போன்ற படகும் இங்கே இருக்கின்றது. இப்போ பார்த்தோன்னா படகு சவாரி செல்வதற்கான படகினையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இதெல்லாம் படகு சவாரி செல்வதற்கான ஒரு படகுங்க. இதுதாங்க சிறுவர்களுக்கு ரூ. 20 என்ற விகிதத்திலும் பெரியவர்களுக்கு ரூ. 50 என்ற விகிதத்திலும் இந்த போட்டிங் டிக்கெட் இருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அமைப்பு இந்த படகு சவாரி செல்வதற்கென்று அந்த நீர் ஊற்றில் வருகின்ற நீர் இங்கே வந்து சேர்கின்றது. ஏரி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இடத்தில் படகு சவாரி செய்வதற்கு ஏற்ற இடமாக இங்கே அமைத்து இருக்கின்றார்கள். மிகவும் சேஃப்டியாக இருக்கும். இப்போது இந்த படகு சவாரி சென்று கொண்டு இருக்கின்றோம். அந்த போட் போகின்றது. அதில் தான் நம்ம இப்பொழுது இருக்கின்றோம். இப்போ பார்த்தோன்னா தெரியுது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் செல்லக்கூடிய ஒரு படகு. இது சேஃப்டிக்கென்று அந்த உடையும் நமக்கு கொடுத்து விடுவார்கள். அந்த படகு சவாரி சென்று கொண்டு இருக்கும்போது அந்த நீர் போட்டிலிருந்து வெளியேறும் காட்சிகளை நம்மால் இங்கே பார்க்க முடியும். நீர்ப்பறவைகள் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடியுங்க. அந்த அழகான மலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும் இந்த மலை போன்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. மக்களோடு நம்ம பயணித்து கொண்டு இருக்கின்றோம். சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அனைவருமே சந்தோஷமாக படகு சவாரி செய்து கொண்டிருக்கும் காட்சியினை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதை முடித்துவிட்டு வெளியே வந்தோம் என்றால் மீன்கள் எல்லாம் மசாலா போட்டு தடவி ஊற வைத்திருக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. அதை பார்த்தோம் என்றால் நாக்கில் எச்சி ஊறுவது போல் நமக்கு தோன்றும். அங்கே பஜ்ஜி, போண்டா, குழிப்பணியாரம் இவைகள் எல்லாம் அங்கே விற்று கொண்டு இருக்கின்றார்கள். குளித்துவிட்டு போட்டிங் செய்துவிட்டு களைப்போடு வந்து உண்டு மகிழ்வதற்கு ஒரு சிறந்த இடங்க. அது மீன் வறுவல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. மசாலா தடவி நல்லா ஊறி அது சாப்பிடுவதற்கு நல்ல ஒரு இடமாக இங்கே இருக்கின்றதுங்க. இந்த முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இடமாகவும் இங்கே இருக்கின்றதுங்க. இங்கே ஃப்ரூட்ஸ் இதை போன்ற தர்பூசணி, பைனாப்பிள், மாங்காய், நாவல்பழம் இவை அனைத்துமே இங்கே விற்கின்றார்கள். இதையும் உண்டு மகிழலாம். இங்கே பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை என்ஜாய் கூடிய ஒரு சிறந்த இடமாக இந்த முட்டல் நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ் அமைந்து உள்ளது. சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றிங்க.